கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூலை 1 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது வெடிக்கப்படாத வெடிகுண்டு. வசனம் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். ஒரு வினோத நிகழ்வு ஒன்று லண்டன் மாநகரிலே 1987 ஆண்டு நிகழ்ந்தது. மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்பட்ட ஒரு கட்டுமான ஸ்தலத்திலே நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். கட்டுமான மேற்பார்வையாளர் ஒருவர் ஃபைல் டிரைவர் ஒன்றை குழாயில் செலுத்திய போது அது ஒரு இரும்பு பொருள் ஒன்றின் மீது தட்டுப்படுவதை உணர்ந்தார். அந்த ஆழ்குழாய் பாதையில் கிடந்த அந்த இரும்பினால் ஆன பொருளை மீட்டு வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அநேக மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் அதனை வெளியே மீட்டெடுத்தனர். அந்த பொருளை கூர்ந்து ஆராய்ந்த போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது வெடிக்கப்படாத வெடிகுண்டு என்று கண்டறியப்பட்டது. அதனுடைய எடை 1000 கிலோ என்று அறியப்பட்டது. உடனே 10 நபர் கொண்ட வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் குழு ஒன்று அந்த இடத்திற்கு விரைந்தனர். அந்த பகுதியில் வாழ்ந்த ஜனங்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். 18 மணி நேர தீவிர போராட்டத்திற்கு பின்னர் நிபுணர் குழு அந்த வெடிக்காத வெடிகுண்டை செயலிழக்க செய்தனர். அந்த வெடிகுண்டு 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியர்களால் வீசப்பட்டிருந்தது. அந்த வெடிகுண்டு நிபுணர்களால் செயலிழக்க செய்யும் வேளையில் வெடித்திருக்கும் பட்சத்தில் ஒரு பெரும் பேரழிவு ஒன்றை லண்டன் மாநகரம் சந்தித்திருக்கும். அந்த 7 அடி நீளம் கொண்ட 1000 கிலோ எடையை உடைய அந்த வெடிகுண்டு செயலிழக்க செய்த பின்னர் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்நிகழ்வு நமக்கு ஒரு படிப்பினையை வைத்திருக்கிறது. வெறுப்பு என்பது ஒரு வெடிக்காத வெடிகுண்டு போன்றது. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளோ மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இந்த வெறுப்பு நமது சிந்தையிலும் மனதிலும் தோற்றம் எடுக்கிறது. இதனை நாம் கண்டு கொள்ளாது விட்டும் போது அது வெடிக்க காத்திருக்கும் குண்டாக மாறுகிறது. இந்த வெறுப்பு என்னும் வெடிகுண்டு வெடிக்கும் பட்சத்தில் அது எண்ணி பார்க்க இயலாத வேதனையையும் கண்ணீரையும் ஏற்படுத்தும். ஆகவே இந்த வெறுப்பு என்னும் வெடிகுண்டை குறித்த நேரத்தில் கண்டுணர்ந்து அதனை செயலிழக்க கர்த்தர் உதவுவாராக. ஜெபம். மனதில் புதைந்து கிடக்கின்ற வெறுப்பினை அகற்றவும் அன்பை வளர்க்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.